எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். இது ஒரு சேயிங் தான். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட. ஆனால் அதை எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதுக்காகவும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க. எப்போவுமே நீங்கள் நெகட்டிவாக பேசவே மாட்டீங்க. டவுனாக இருக்கவே மாட்டீங்க. எப்போதுமே ஒரு நல்ல எனர்ஜியோடு நீங்கள் இருப்பீங்க. இது நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமான விஷயம் தானே. எப்படி சேட் ஆகாமல் இருக்க முடியும்? எப்படி எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? ஆக்சுவலி நம்ம நினச்சா எல்லாமே முடியுங்க. நீங்கள் உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஏதோ ஒரு காரணம் மட்டும் இல்லை, நல்ல காரணம் இருக்குது அப்படின்னு எப்போ நீங்கள் அதை தேட ஆரம்பிக்கிறீங்களோ, யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போது நீங்கள் எல்லா விஷயத்தையுமே பார்க்குற விதமே மாறி போயிடும் தெரியுங்களா? ஒரு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில கூட இது எனக்கு என்னமோ ஒரு நல்லதை கொடுக்க போகுது, அது என்னவா இருக்கும் அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கிற, அதை ரிசீவ் பண்ணுற ஒரு மூடில் நீங்கள் எப்போதுமே இருந்தீங்கன்னாக்கா உங்கள் லைஃப், உங்களோட டெய்லி லைஃப்மே ரொம்ப பெட்டர் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். தட்ஸ் வாட் ஐ எம் கோயிங் த்ரூ. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே என்ன நல்லது இருக்குது அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன். நல்ல விஷயத்த எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் நல்லதே நடக்கும்.